பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய தேவன் அழிந்து போனவைகளை மீண்டும் உருவாக்க வல்லவர் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்கப் போகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-6 வரை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாளாயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, 1வது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று. அவர் உருவாக்கினார் என்று சொல்லியிருக்கிறது. வானங்களையும் பூமியையும் அவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு வருடங்களுக்கு முன்பாக அதை சிருஷ்டித்தார் என்பது சொல்லப்படவில்லை. இன்றைக்கு விஞ்ஞானிகள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், இந்த பூமியானது உருவாவதற்கு பல மில்லியன் ட்ரில்லியன் வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமி உருவாகி இருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் தேவன் இந்த பூமியை எப்பொழுதோ உருவாக்கி இருக்கிறார். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கி இருக்கிறார். இந்த பூமியை உருவாக்கின பொழுது அதில் வேறு யாரும் படைக்கப்பட்டார்களா என்பது இந்த வேத வசனத்திலே சொல்லப்படவில்லை என்றாலும், இது 2வது வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியானது வெறுமையாய் இருக்கிறதை பார்க்கிறோம், ஒழுங்கின்றி இருப்பதை பார்க்கிறோம். தேவன் முதலாக இந்த பூமியை உருவாக்கி இருப்பாரேயானால் இந்த பூமியானது ஒழுங்குள்ளதும் எல்லா வசதிகள் நிறைந்ததுமாக அவர் உருவாக்கி இருக்க முடியும். ஆனால் இந்த பூமியானது முதலாவதாக நல்லபடியாக ஒழுங்குள்ளதும் சிறப்புகள் நிறைந்ததுமாக உருவாக்கப்பட்டு ஒரு ஜனக்கூட்டத்தின் கையிலே கொடுக்கப்பட்டிருந்து அது அவர்களால் நாசம் செய்யப்பட்டு முற்றிலுமாக இப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கிற 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒழுங்கின்மைக்கும் வெறுமைக்கும் போயிருக்கக்கூடும் என்று இந்த நாளிலே நாம் கருத முடியும். 3வது வசனம் சொல்லுகிறது, தேவன் வெளிச்சம் உண்டாய கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அவர் யூனிவர்ஸ் என்று சொல்லப்படுகிற பெரிய மண்டலத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார். அதிலே அந்த வெளிச்சம் என்பது அங்கே உருவாகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது தேவன் 2வது வசனத்திலே சொல்லுகிறார், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. தேவ ஆவியானவர் ஒழுங்கின்றி வெறுமையாய் போன அந்த பூமியின் மேலே அவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். ஜலத்தின் மேலே அவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த பூமியானது எங்கே இருந்தது? 6வது வசனம் சொல்லுகிறது, பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார் என்று பார்க்கிறோம். அதாவது 9வது வசனத்திலே தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று என்றும் பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இந்த வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்த இந்த பூமியானது ஜலத்துக்கு உள்ளே அமிழ்ந்திருக்கிறதாக பார்க்கிறோம். ஆழத்துக்கு சென்று அது இருக்கிறதாக பார்க்கிறோம். அதன் மீது இருள் இருந்ததாக பார்க்கிறோம். கடலினுடைய ஆழத்துக்கு போகும் பொழுது அதில் இருள் இருக்கிறது என்று நாம் அறிகிறோம். அந்த இருளிலே இருந்தது என்று பார்க்கிறோம். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்ததாக பார்க்கிறோம். தேவன் ஜலத்தை 2ஆக பிரிக்கிறதாக பார்க்கிறோம்.
ஆகாய விரிவை உண்டாக்கினார், ஜலத்தை இரண்டாக பிரித்து ஆகாய விரிவை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆகாய விரிவு வந்த பொழுது ஆகாய விரிவுக்கு மேலே ஜலமும் கீழே ஜலமுமாக அது பிரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மேலே இருக்கிற ஜலம் பரிசுத்த ஜலமாக இருக்கிறது, பரிசுத்த தண்ணீராக இருக்கிறது. ஆவிக்குரிய தளத்தில் தண்ணீருக்கான ஒரு சோர்ஸாக, தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு இருப்பிடமாக அந்த ஆகாய விரிவுக்கு மேலே ஒரு இடம் இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த ஆகாய விரிவுக்கு கீழே ஜலம் இருக்கிறதாக பார்க்கிறோம். அந்த ஜலத்துக்குள்ளே பூமியானது இருக்கிறதாக பார்க்கிறோம். அந்த பூமியானது தேவனால் மீண்டுமாக உருவாக்கப்படுகிறதாக இந்த 1வது அதிகாரம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பூமியானது முழுமையாக நீரினால் நிறைந்திருக்கிற அந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஜலமாக, அவர் நீராகவும் எந்த ரூபத்திலும் அவர் செயலாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறபடியினால பரிசுத்த ஆவியானவரால் முழுவதுமாக அது நிறைக்கப்பட்டு இந்த பூமியின் தண்ணீரோடு கூட அவர் கலந்திருக்கிறதாக பார்க்கிறோம். இந்த தண்ணீர், இந்த ஜீவ தண்ணீராக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் கையில் அந்த பூமியானது கொடுக்கப்படுகிறதாகவும், அந்த பூமியை அவர் உருவாக்கும்படியாக தேவன் பேசுகிறதாகவும் பார்க்கிறோம். 3ஆம் வசனத்திலிருந்து தேவன் பேசுகிறதாக பார்க்கிறோம். எனவே பிரியமான சகோதர சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையானது எப்படிப்பட்ட மோசமான நிலைக்கு போனாலும், முழுமையாக சத்துருவினால் அழிக்கப்பட்டு போனாலும், எல்லாவற்றையும் இழந்தவர்களாக நாம் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். தேவ ஆவியானவர் நம்மை முற்றிலுமாய் மூடிக்கொள்ள ஒப்பு கொடுப்போம். தேவ ஆவியானவர் நம்மை முற்றிலுமாக மூடிக்கொள்ளும் பொழுது அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற வேளையில் அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு விடுதலையை கட்டளையிடுவார். அவர் வெளிச்சம் உண்டாக்கடவது என்று சொல்லுவார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் பிறக்கும். அவர் ஜலத்தினின்று ஜலம் பிரிக்க கடவது என்று சொல்லுவார். நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள ஊற்றுகள் புறப்பட்டு வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் தேவாதி தேவன் சொல்லுகிற எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கும். எனவே பிரியமானவர்களே, நாம் இந்த நாளிலிருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியான மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் அவர் மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கும். உருவாக்கினது போல, பரிசுத்த ஆவியான கையினால் உருவாக்கப்பட்டது போல நாமும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஜெபிக்க நம்முடைய வெறுமையும் ஒழுங்கின்மையுமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றமடையும். ஜெபிப்போம், பரிசுத்த ஆவியிலே நிரம்பி வாழ பழகுவோம், ஜெயம் கொள்ளுவோம், ஜெயம் எடுப்போம், நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.